hello everyone. Welcome to 7th day of 100-day challenge. Today what we are going to learn is ஒரு டேட்டாவை எப்படி group பண்றது, after grouping how we can perform the aggregation functions. So aggregation function அப்படின்றது it is nothing but ஒரு sum, mean, count இந்த மாதிரி functions எப்படி perform பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். So இந்த விஷயத்தை நம்ம we are going to do both in Excel and also in Pandas. Grouping of data அப்படின்றது it is a very useful thing. எப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா specific category-யை பேஸ் பண்ணி நீங்க அனாலிசிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற டைம்ல இந்த grouping அப்படின்றது it plays a major role. So first நம்ம Excel எப்படி grouping பண்றது அப்படின்றத பார்க்கலாம். So Excelல grouping பண்றதுக்காக நம்ம pivot table யூஸ் பண்ண போறோம். Pivot table யூஸ் பண்ணி group பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம aggregation functions calculate பண்ண போறோம். So first நம்மளோட goal என்ன அப்படின்னா first we are going to group the data based on the product. Second நம்ம total sales என்ன, அது total quantity for each product க்கு என்ன அப்படின்றத calculate பண்ண போறோம். ஓகேங்களா? So first இத பண்றதுக்காக I am going to select entire data. Insert tab போய்க்கோங்க. On the left side top cornerல pivot table குரிய ஆப்ஷன் இருக்கு. So select that pivot table. So இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு pop-up window appear ஆகும். இந்த விண்டோல வந்து first option என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன range select பண்ணிருக்கீங்களோ அது appear ஆகும் இந்த இடத்துல. ஓகேங்களா? So இந்த range கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க வேற ஒரு ஷீட்ல இருந்து எக்ஸ்டர்னலா உங்களோட டேட்டா ரேஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிரியேட் பண்ணக்கூடிய pivot table ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷீட்ல வேணுமா இல்ல நியூ ஒர்க் ஷீட்ல வேணுமான்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த இடத்துல நியூ ஒர்க் ஷீட் செலக்ட் பண்ணிருக்கேன். So now I'll click OK. So now the pivot table has been created. இந்த இடத்துல pivot table field அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. See actually இந்த ஆப்ஷன் வந்து ரைட் சைடுல உங்களுக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். ஜஸ்ட் நான் வந்து விசிபிள் பர்பஸ்க்காக drag பண்ணி சென்டர்ல வச்சிருக்கேன். ஓகேங்களா? So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to group the data. எதை பேஸ் பண்ணி? ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி. So அதனால ப்ராடக்ட்டை நான் drag பண்ணி ரோஸ்க்கு கொண்டு வந்துறேன். ஓகே? So இப்போ நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு? ஆப்பிள் இருக்கு, பனானா இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. ஓகேங்களா? So next இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளவு சேல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும். So if you want to change the title you can change from here, like double click பண்ணீங்க அப்படின்னா உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். So இந்த இடத்துல நான் ரோ லேபிள்ஸ் அப்படின்றத ப்ராடக்ட்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். So next நம்ம இதோட சேல்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். So I will drag the sales and drag it into the values. So நீங்க valuesல drag பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்டுக்கும் டோட்டலா எவ்வளவு சேல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். See இந்த இடத்துல by default ஆவே sum calculations தான் வரும். ஓகேங்களா? இத நீங்க கவுண்ட் வேணும் இல்ல ஆவரேஜ் வேணும் அப்படினா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். by default pivot table என்ன எடுக்கும் அப்படினா sum calculations தான் எடுப்பாங்க. So next நம்ம என்ன calculate பண்ணனும்? quantity of each product என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். So நான் அதனால இந்த இடத்துல quantity-யை drag பண்ணி values field-ல வச்சுக்கிறேன். So நமக்கு இந்த இடத்துல sum of quantity என்ன அப்படின்றதுமே தெரிஞ்சிருச்சு. See default நமக்கு as I told இந்த இடத்துல default என்ன எடுப்பாங்கன்னா sum தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? So now இப்ப ஆப்பிள் totally 15 குவாண்டிட்டிக்கு 2100 சேல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளோட டேட்டாவை நம்ம குரூப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? So this is the output. So next same இதே grouping of data and aggregations ஒரு pandas பைத்தான்ல pandas யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். So I'll go to my Jupyter notebook. So இப்போ இந்த இடத்துல first நம்ம என்ன பண்ணணும்? pandas import பண்ணணும். எந்த librariesல work பண்றோமோ அந்த library import பண்றது அப்படின்றது ரொம்ப important. So I'll select it. அதுக்காக நான் என்ன கோட் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா import pandas as pd அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிருக்கேன். So I'll select it and run the code. சக்சஸ்ஃபுல்லா நம்ம ரன் பண்ணிட்டோம். செகண்ட் நம்மளோட ஃபைலை வந்து Jupyter notebookல import பண்ணனும். So அதுக்காக df is equal to pd.read_csv open close bracket குள்ள இந்த r அப்படின்றத மென்ஷன் பண்ணனும். that is very important. within the quotation உங்களோட ஃபைல் பாத் என்ன அப்படின்றத காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த கோடை கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணிட்டு you have to run it. So we don't get any error. that means successfully நம்மளோட ஃபைல் அப்லோட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா அப்லோட் பண்ண ஃபைலை வந்து டிஸ்ப்ளே பண்ணி எல்லாம் ப்ராப்பரா இருக்கான்னு பார்க்க போறோம். So for that I am going to use the code print original data frame print df அப்படின்ற கோட் யூஸ் பண்ண போறேன். I will select it and run the code. See என்னோட அவுட்புட் பாருங்க 6 rows கரெக்ட்டா வந்துருச்சு. 101 ல இருந்து 106 வரைக்கும் ஆப்பிள் பனானா ஆரஞ்சு குவாலிட்டி குவாண்டிட்டி எல்லாமே கரெக்ட்டா வந்துருச்சு. ஓகே? So next நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி இத குரூப் பண்ண போறோம். ஓகேங்களா? குரூப் பண்ணிட்டு சேல்ஸ் அண்ட் குவாண்டிட்டிக்கு நம்ம அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ண போறோம்.
ஸோ இந்த இடத்துல group data அப்படின்ற ஹெட்டிங்ல ஈக்குவல் டு df டாட் group by இதுதான் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. டாட் group 5 அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ணணும், ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி. குரூப் பண்ணதுக்கு அப்புறமா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக டாட் agg அப்படின்ற ஃபங்க்ஷன்ல என்னென்ன அக்ரிகேஷன் வேணும், சேல்ஸை வந்து சம் கால்குலேட் பண்ணுங்க, குவான்டிட்டிலையும் சம் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். மேபி இதுல நீங்க கவுண்ட் வேணும்னா கவுண்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம், ஆவரேஜ் வேணும்னா ஆவரேஜ் மென்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடத்துல சம் வேணும் அப்படின்றதுனால within the quotationக்குள்ள sum mention பண்ணிருக்கேன். So now I will select the data, select the query and run it. So successfully it has been run. இப்போ நம்ம group பண்ண டேட்டாவும் aggregate பண்ணதையும் display பண்ணி பார்க்கலாம். So for that I have used print open close bracketல /n group data sum of sales and quantity print group data அப்படின்னு கொடுத்திருக்கேன். I will select the code and run it. So இப்போ பாருங்க, ஆப்பிள் டோட்டலா 2100, quantity is 15, banana 2000, quantity is 45, orange is 3400, quantity is 45. See இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் டேட்டா அப்படின்றதுனால நீங்க மேனுவலா கூட இதை கால்குலேட் பண்ணி கரெக்டான ஆன்சர் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கீ டேக் அவே என்ன அப்படின்னா, குரூப்பிங் அப்படின்றது நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரியை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் குரூப்பிங் அப்படின்றது இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். நீங்கள் அனாலிசிஸ் பண்ணும் போது இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டேஷ்போர்ட் வந்து ரொம்ப ஒரு மெஸ்ஸியாக இல்லாமல் கிளியர் அண்ட் கட்டாக பண்ணுறதுக்கு குரூப்பிங் ஆஃப் டேட்டா வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ எக்ஸலில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வி ஹேவ் யூஸ் தி பிவட் டேபிள். பிவட் டேபிள் அப்படின்றது இட் இஸ் அ பவர்ஃபுல் டூல் ஃபார் குரூப்பிங் அண்ட் சம்மரைசிங் த டேட்டா ஓகேங்களா. பாண்டாஸ்ல நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், குரூப் பை அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த calculations எல்லாத்தையுமே perform பண்ணோம். So this is the key takeaway. So that's all for today's class. Before winding up, I would like to say about our data analytics master class. நீங்க data fieldக்குள்ள enter ஆகணும், இல்ல data analytics ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க, உங்களோட career already இருக்கக்கூடியதுலேருந்து switch பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, you can enroll to our data analytics master class. நம்மளோட master classல from the scratch இருந்து advanced level வரைக்கும் கம்ப்ளீட்டா நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். That is we are teaching in our own language Tamil. Plus நீங்க real time projectல work பண்றதுக்குரிய ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். So if you want, you can enroll in our master class. இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். பிளஸ் நம்மளோட கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸோட சிலபஸும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க வேணும்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். So I hope this video is helpful for everyone. If you like a video, if you believe it is helpful, உங்களுக்கு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for watching the video.